நீங்க அந்த நேச்சுரல் வே ஆஃப் ஃபார்மிங் தியரி அண்ட் ப்ராக்டிஸ். இவங்களுக்கு டாக்டர் தரம்பால் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 18th சென்ச்சுரி. அருமையான அருமையான இது ஆல்டர்னேட்டிவ் ஹிஸ்ட்ரி. யாரு ஐஏஎஸ் கூட அந்த தேர்வுகள்ல இது படிச்சிருக்க மாட்டாரு இல்லைங்களா? அவர் கண்டது கிரீன் ரெவல்யூஷன் கொஸ்டினரி உட்காந்து டெய்லி பார்த்துருப்பாள், எழுதியிருப்பா, டிக் பண்ணிருப்பா, பாஸ் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு இருப்பார். போட்டி தேர்வு தானே இல்லைங்களா? அதில் ஒரு மாற்று வரலாறு அந்த சயின்ஸ் அண்ட் 18th சென்ச்சுரி. இப்போ 18th சென்ச்சுரி நீங்க பழசுக்கே போக வேண்டியதில்லை. அப்பவே பாத்தீங்கன்னா உத்தரமூர் ஏரி கீழே 58 மூட்டை நெல் இருக்குது. உத்தரமூர் ஏரி கீழே 58 மூட்டை ஆவணங்கள் இதெல்லாம் பெர்னாட் ரிப்போர்ட். அது அதில்தான் அவர் தான் அதில் அதிகமாக கொண்டுட்டு வந்தவர். டாக்டர் தரமா அதெல்லாம் ஆங்கில புத்தகங்கள். டாக்டர் தரமா தமிழ்ல வந்து இப்போ குன்னத்தூரை பத்தி வந்துருக்கு. குன்னத்தூர் சென்னை பல்ல குன்றத்தூருடைய இதை வந்து ஒரு 2200 கிராமங்களையும் ஆவணப்படுத்தியிருக்கிறாங்க அந்த காலத்துல. நீங்க அதை படிக்கலாம். அப்புறம் ரீகெய்னிங் த ஃப்ரீடம் சொன்னார் பாருங்க. சும்மா அந்த கம்பெனி எல்லாம் எதிர்த்துலாம் இருக்க முடியாது. ரீகெய்னிங் த ஃப்ரீடம் நீங்க தான் மறுபடியும் கையில் எடுக்க முடியும். அதுவும் டாக்டர் தரம்பால் நீங்க இப்போ ஒரு ராபர்ட் கிளைவ் வண்டிக்கு வந்தான் இல்லைங்களா? இப்போ பல ராபர்ட் கிளைவ் இருக்கு இல்லைங்களா? அதுதான் பல உலக வங்கி, ஏடிபி, ஆசிய வளர்ச்சி வங்கி, பல கம்பெனிகள் இவங்களெல்லாம் போராடுறது ரொம்ப கஷ்டம். நீங்க தான் அந்த முடிவு எடுக்கணும். அதான் ரீகெய்னிங் த ஃப்ரீடம். நீங்க வயலன்ஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் போல வயலன்ஸ் ஆஃப் ஃப்ரீடத்துக்கு போக முடியாது. ரீகெய்னிங் த ஃப்ரீடம் அதெல்லாம் நம்ம கையிலேயே இருக்கு. அதுவும் டாக்டர் தரம்பால் அதையும் நீங்க படிக்கலாம். நிறைய கிடைக்குது, மலிவான விலையிலெல்லாம் வந்துடுது. எசென்சியல் ஆஃப் தரம்பால் இப்போ சின்னதாக வெளியிட்டிருக்காங்க. நீங்க கல்வியை பத்தி படிக்கணும்னா பியூட்டிஃபுல் ட்ரீன்னு ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையான புத்தகம், படிக்க வேண்டிய புத்தகம். நம்ம இதெல்லாம் நீரை பத்தி படிக்கணும்னா டையிங் இஸ் டம்னு ஒன்று இருக்கு. அது ஒரு நல்ல அனில் அகர்வால் எழுதுனது. அவங்க அந்த குரூப் சென்டர் ஃபார் சயின்ஸ் டை இறந்து விட்ட அறிவு இல்லைங்களா? இறந்து விட்ட அறிவு டையிங் விஸ்டம். விஸ்டம்னா அறிவு. நாலேஜ் வேற அறிவு வேற இல்லைங்களா? அனுபவத்தில் வர்றதுதான் விஸ்டம். அது ஒன்றும் சும்மா எழுத படிக்கணும் தெரியாது, நல்ல அறிவு இருக்கும். அது அறிவு சொல்ல முடியாது. விஸ்டம் டையிங் ஞானம். ஞானம் வந்து ஞானம் எல்லைக்கும் ஞானோதயம். அப்போ இன்னொரு புத்தகம் இவங்க தான் சென்டர் ஃபார் சயின்ஸ் என்வரன்மெண்ட். டவுன் டு எர்த்துடைய மேக்கிங் வாட்டர் எவரிபடி பிஸ்னஸ். மேக்கிங் வாட்டர் எவரிபடி பிஸ்னஸ், தண்ணி எல்லாரும். அதுவும் அவங்க தான். இந்த ஒவ்வொரு புத்தகமும் யாருக்குமே இப்போ மலிவு விலை. இப்போ ஒரு 500-600 ரூபாய் மேலேயே இருக்கும். வாங்கி படிக்கலாம். அதர் இந்தியா நெட்ல கிடைக்கும். சிலது நெட்ல ஆக்கிட்டாங்க. நீங்க நெட்ல ஆக்கிட்டாங்க. இதுல என்னன்னா இந்த டையிங் சிஸ்டம்ல மழை மழை பெய்யுது இல்லைங்களா? இப்போ அதிகமான மழை இந்தியாவிலே அதிகமா மழை பெய்யற இடம் எதுங்க? சிறப்பு. உலகத்துல அதிகமான மழை பெய்யுது இந்தியாவும் ஒரு பக்கம் இருக்க. உலகத்திலே அதிகமான மழை பெய்யுது. ரொம்ப கம்மியான மழை பெய்யுற இடம் இந்தியாவில் எதுங்க? ராஜஸ்தான்ல, ஜெய்ஸ்வாமி. ஆனா மக்கள் அங்கேயும் வாழ்ந்துட்டு இருக்கிறான், இங்கேயும் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அந்த காலத்துல மொத்த மழையினுடைய மொத்த நாள் எவ்வளவு தெரியுங்களா? 100 நாள், 100 மணி நேரம் தான். 100 மணி நேரம் தான். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இல்லைங்களா? 364 நாளைக்கு 8678 மணி நேரத்துல 100 மணி நேரம் தான் மழை பெய்யும். இது அறிவியல் பூர்வமானது. 100 மணி நேரம் தான் மழை பெய்யும். இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் மயிலத்திலே அதிகமா மழை பெய்ஞ்சிருந்தாங்க. ஒரே நாள்ல பெய்யுறது
3 மணி நேரத்துல 300 மில்லிமீட்டரும் 400 மில்லிமீட்டரும் பெய்யுது இல்லைங்களா? ஒட்டுமொத்தமா கணக்கு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 100 மணி நேரம் இந்தியாவில் எந்த இடத்துலையும் ஒன்றா தான் பெய்யுது. எடுத்துக்கிற நேரம் தான் வித்தியாசம். இந்த வித்தியாசம் அந்த காலத்து தேதி மழை பெய்ஞ்சிட்டு ஷெடியூல்டு ரெயின்னு பேர். ஆவணி 6ஆம் தேதி தேதி மழைன்னு. இன்னைக்கு ஒரே நாள் பெய்ஞ்சிட்டு போகுது. அதுதான் பருவநிலை மாற்றங்கள். இதுதான் மேகம் வெடிக்கிறது போறதெல்லாம். இதுக்கு என்னன்னு நம்ம கையில் எடுக்க வேண்டிய விஷயங்கள். அதால அந்த புத்தகத்தை ரொம்ப அறிவார்ந்த புத்தகம் அது. ரெண்டாவது அந்த புத்தகத்துல சொல்லியாக சொன்னாதானே அது என்னன்றது படிப்பீங்க நீங்க. இந்த புத்தகத்துல ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ராயல்சீமான்னு வாங்க பாருங்க. சித்தூர், குண்டூர், இது கர்னூல், ஒங்கோல் இதுக்கு வந்துடும் கோஸ்டல்ல. கர்னூல், கடப்பாலாம் வறட்சிக்கு இலக்காகும் பகுதின்னுவாங்க. ராயல்சீமா இல்லை, ரால்டு சீமா. ரால்டுன்னா கல்லுன்னு. கல்லுல போய் சீமை எப்படி? சீமைன்னா வளமான இடம். சிவகங்கை சீமைன்னு இல்லைங்களா? எல்லாம் நீரிணை அறிந்த சமூகம். ஹைலி ஹைட்ரோலாஜிக்கல் விஸ்டம் ஆஃப் சொசைட்டி. நீங்கள் அந்த இதில் வரும் படிங்க. ரொம்ப அருமையான. இப்போ உணவுக்கு முன்னாடி